தமிழகத்தில் மறைந்து வரும் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான சுடுமண் சிற்பக்கலை மீண்டும் புத்துயிர் பெற தொடங்கியுள்ளது. குறிப்பிட்ட ஒரு சில பரம்பரையினர் மட்டுமே செய்து வந்த இந்த தொழிலை தற்போது கலை ஆர்வம் மிக்கவர்களும் செய்ய தொடங்கியுள்ளனர். இது குறித்து இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் பழமையும் தொன்மையும் நிறைந்த பாரம்பரிய கலைகளில் முதன்மையானதாக கருதப்படுவது சுடுமண் சிற்பக்கலையாகும். ஒரு காலத்தில் தமிழக கிராமங்கள் அனைத்திலும் நடைபெற்று வந்த இந்த சுடுமண் சிற்பக்கலை தற்போது இங்கொன்றும் அங்கொன்றுமாய் காட்சியளிக்கிறது. காலப்போக்கில் அழிந்து வரும் இந்த கலையை புதுப்பிக்கும் விதமாக பெரம்பலூர் மாவட்டம் பெரியசாமி மலையில் சிதிலமடைந்து அழிவின் விளிம்பில் இருக்கும் மலை கடவுள் சிலைகளை புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த தொழில் செய்த பலரும் வேறு தொழில் தேடி சென்றுவிட்ட நிலையில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் இந்த தொழிலை கற்று வருவதாக கூறுகிறார் சிற்பக் கலைஞர் முனுசாமி. ஏன்னா நிறைய இளைஞர்கள் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். 1990 இதை நான் இன்ஸ்டியூட் ஆரம்பித்து படித்த வேலைகளை இளைஞர்களை நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். இதனால் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்னுடைய 10,000 ஸ்டூடெண்ட்கிட்ட இருக்காங்க. படித்த இளைஞர்களுக்கு படித்த வேலைகளை இளைஞர்கள் கொடுக்குறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாரும் டாக்டர் இன்ஜினியர் ஆயிட முடியாது. ஏதாவது ஒரு பாரம்பரிய கலை கற்று வச்சுட்டா நல்லாயிருக்கும். அதுமாதிரி ஃப்ரான்ஸ் சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ராணுவத்தை பற்றி தெரிஞ்சுதான் அவங்க அரசு வேலையை தராங்க. அதுமாதிரி நம்ம நாட்டில் இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய கலை கற்று வச்சிருந்தா தான் அரசு வேலையை தர முடியுன்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கலையை கற்று வச்சிருக்கணும்னு இருக்கணும். அவர் மியூசிஷியனாக இருக்கலாம், ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சிற்பியாக இருக்கலாம், ஒரு டெம்பிள் ஜுவலரி பண்ணலாம், இல்லை வீவராக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலையை கற்று வச்சிருக்கிறவருக்கு தான் அந்த நாட்டுக்கு நம்ம சொத்தாக இருக்க முடியும். அந்த எண்ணத்தில் தான் இதை ஒரு ஊக்கப்படுத்தணும்னு தான் நாங்கள் பண்ணுறோம். களிமண், செம்மண், வண்டல்மண் உள்ளிட்ட 5 வகை மண்களை தேர்வு செய்து சரியான விகிதத்தில் கலந்து அவற்றுடன் கம்பு, நெல், கேழ்வரகு உள்ளிட்ட தானியங்களின் கழிவுகளை பிசைந்து இந்த சிற்பங்கள் உருவாக்கப்படுகின்றன. 10க்கும் மேற்பட்ட சுடுமண் கலைஞர்களுடன் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இணைந்து இந்த சிற்பங்களை உருவாக்கி வருகின்றனர். மர சிற்பம், கோயில் சிற்ப வேலை பார்க்கறதுலாம் இருக்கு. இதெல்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துருக்குது. ஆனால் இப்போ இந்த டெரகோட்டான்ற மண் சிற்பத்தை இப்போ யாரும் அதிகமாக பண்ணுறதில்ல. இதை நான் இந்த வேலைக்கு வரேன்னு வரல, இந்த கலையை கற்றுக்கணுன்றதுக்காண்டி நான் இங்கே வந்திருக்கேன். பாரம்பரிய கலைகளில் ஒன்றான இந்த சுடுமண் சிற்பக்கலைக்கு மறுபிறவி கொடுக்கும் இந்த சிற்பக் கலைஞர்களுக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். முருகானந்தம், நியூஸ் 7 தமிழ், பெரம்பலூர்.